இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே, பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே, பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் குணத்துக்கு தங்கம் கூட ஈடு இல்ல கேப்டன் குணத்துக்கு. அவர் அளவில்லாத உதவி செய்தார் ஏழை ஜனத்துக்கு. கேப்டன் போல நல்லவங்க இன்னும் பிறக்கல, கேப்டன் போல நல்லவங்க இன்னும் பிறக்கல. அவர் மண்ணுக்குள்ள மறைந்தாலும் யாரும் மறக்கல, அவர் மண்ணுக்குள்ள மறைந்தாலும் யாரும் மறக்கல. இதயமெல்லாம் பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜை விழா இன்று ஒட்டுமொத்த உலகத்தில் வாழும் தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு நினைவு நாளாக இன்று அந்த குரு பூஜை நாளை கடைபிடிக்கிறோம். இயன்றதை செய்வோம் இல்லாதவர்கள் என்ற கேப்டன் அவர்களின் கூற்றுப்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அன்னதான கடவுள் என்று சொன்னால் அது கேப்டன் அவர்களை மட்டுமே சாரும். இன்று வரை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குக்கிராமங்களிலும் கேப்டன் அவர்களுடைய இந்த நினைவு நாளை குரு பூஜை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இன்று சென்னையில் கேப்டன் ஆலயத்தில் தமிழ்நாடு அரசு அமைதி பேரணிக்கு அனுமதி மறுத்துள்ளது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். கேப்டன் அவர்கள் எங்களுக்கு அன்பையும் அமைதியும் நேர்மையும் கற்றுக் கொடுத்தார். இந்த புனித தலைவருக்கு அனுமதி மறுப்பு என்றால் எங்களுடைய ஒட்டுமொத்த தேமுதிக தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேப்டன் அவர்கள் எப்போதுமே அமைதியை கடைபிடிப்பார். அந்த வழியில் பயணித்த எங்களை இந்த அமைதி பேரணிக்கு இன்று அதை செல்லவிடாமல் அனுமதி மறுத்தது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரியது. வருகாலங்களில் தேமுதிக கேப்டன் அவர்களுடைய ஆசியுடன் எங்கள் கழக பொதுச் செயலாளர் கழக காவல் தெய்வம் அம்மையார் அவர்களுடைய வழிகாட்டலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாங்கள் பெறுவோம். இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் வாழும் அனைத்து தமிழர்களாலும் மக்களாலும் ஒரு மக்கள் முதலமைச்சர் யார் என்றால் அது கேப்டன் அவர்களை மட்டுமே சாரும். இந்த அனுமதியை மறுத்த தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். ஏனென்றால் தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை 24 மணி நேரமும் மது கடைகள் இயங்குகின்றன. அந்த மது கடைகளால் வராத போக்குவரத்து நெரிசல் தேமுதிக அனுமதி கொடுக்கப்பட்டால் எப்படி மறுக்கப்பட்டது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை நாங்கள் மிகப்பெரிய ஒரு கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். வரக்கூடிய காலங்களில் கேப்டன் அவர்களின் மறு உருவம் திரு விஜய பிரபாகரன் அவர்களுடைய தலைமையில் இன்று இளைஞர்கள் மாணவர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களும் அவர்கள் பின்னாடி அணிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாம் ஆண்டு குரு பூஜை விழாவுக்கு நல்ல மனிதருக்கு இன்று அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என்றால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறதா இல்ல சட்டம் ஒழுங்கு சரியில்லையா? ஒரு தமிழக அரசு ஒரு உலகத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு மனிதர் கொடைவள்ளல் என்றால் அது கேப்டன் அவர்கள் மட்டும்தான் சாரும். அந்த மனிதருக்கு ஒரு அமைதி பேரணிக்கு அனுமதி மறுக்கப்படுகின்றால் தமிழ்நாட்டில் கேப்டன் அவர்களுக்கு
அவருக்கு இல்லாத பேரும் மிகவும் வேற எந்த ஒரு நடிகருக்கும் எந்த ஒரு மனிதருக்கும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு புனிதமான ஒரு கட்சிக்கு அமைதி பேரணி வந்து கொடுத்திருக்கணும். அனுமதி மறுக்கப்பட்டது என்றால் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய இந்த எழுச்சி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் யார் என்பதை மீண்டும் காட்டுவோம். 2012 நிலைமை மீண்டும் தமிழகத்தில் வரும். 2011 ஆளுங்கட்சி எதிர்கட்சி எப்படி தேமுதிக கூட்டணி வைத்ததோ அதே போன்று 2026 நடக்கும். 2026 திமுக எதிர்கட்சியை கூட இணக்கம் அந்தஸ்து இணக்கம். நன்றி.